என் பேர் பிரதீப். நான் முத்தாரப்பாலடா ஒட்டிமர ஒசாட்டி வில்லேஜில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். கடந்த ஒரு 27 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எல்லா மலைக்காரிகளும் செஞ்சிட்ருக்கோம். இந்த டைம் பார்த்தோன்னாக்கா கிழங்குக்கு ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க. ஏபி கேசர் கம்பெனிலேருந்து அபிமானுங்கிற ஒரு மருந்து. இது வந்து எப்போ அடிக்க சொல்லியிருந்தாங்க, 15லேருந்து 20 நாளுக்குள்ளே அப்போ முளைப்பு வர ஸ்டேஜில் அடிக்க சொல்லியிருந்தாங்க. அடிச்சிருந்தேன். அந்த முளைப்பு வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்படின்னா ஒரே ஒரே யூனிஃபார்மாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்தோன்னே இன்னொரு மருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து ஆர்பிக்ஸ். இது வந்து அதே தான், ஒரு ஏக்கராவுக்கு 5 லிட்டர், ஒரு டேங்குக்கு 1/2 லிட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடிச்சிருந்தேன். இது அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, செடியில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் கம்மியாக ஒரு மஞ்சள் மாதிரி இருந்துச்சு. இது அடித்த உடனே ஒரு 3-4 நாள்லேயே நல்லா அந்த பச்சையை திரிஞ்சு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. இது வந்து ரெண்டாவது ரவுண்டு கொடுத்துருந்தேன். எப்போனா ஒரு 45லேருந்து 50 நாளுக்குள்ளே ரெண்டாவது ரவுண்டு கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தாங்க செடி இருக்கிற பூ வந்து அப்படியே இருந்துச்சு, உதிர்ந்து போகல. அந்த செடியோடைய ஊக்கமும் அப்படியே நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. கடைசியில் வந்து இன்னொரு மருந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்போன்னா ஒரு 70லேருந்து 75 நாளுக்குள்ளே அடிக்க சொல்லி, அந்த மருந்து பேர் வந்து FL77. இது எதுக்குன்னா காய் வந்து ஊறுறதுக்கும் நல்லா வெயிட் வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நல்லா காய் ஊறி இருக்குது, நல்லா வெயிட்டும் வந்திருக்கு. போன டைமுக்கும் இந்த டைமுக்கு பார்த்தானாக்கா இது யூஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது, நல்லா வெயிட்டு வந்திருக்கு. ஒரு டன்னேஜ் அந்த வெயிட்டு அப்படி கணக்கு போட்டு பார்த்தானாக்கா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 9 டன் அந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தானாக்கா ஒரு 10 to 12 டன் அளவுக்கு கிழங்கு அதே காட்டில் அதே விளைச்சல் வந்து பார்த்தானாக்கா இப்போ வந்து ஒரு 3 டன் எக்ஸ்ட்ரா இது அடிச்சதால் வந்திருக்கு. நம்பி நான் தாராளமாக எல்லா விவசாயியும் இது யூஸ் பண்ணலாம்.